வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம உமன்ஸ் எக்ஸ்பிரஸ்ல தான் ப்ரோக்ராம் பண்ண போறோம். பெண்கள் வந்து தன்னுடைய வாழ்க்கையில பூ விற்கிறதுல இருந்து விண்வெளிக்கு சேட்டலைட் அனுப்புறது அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு அவங்களோட திறமையால வந்து முன்னேறி வந்துட்டு இருக்காங்க. தன்னுடைய வீட்டையும் கவனிச்சுக்கிட்டு அவங்களோட வேலை பார்க்குற இடத்தையும் கவனிச்சுட்டு அவங்களோட ஒவ்வொரு மணித்துலையும் அவங்களோட திறமையால மட்டுமே முன்னேறி வந்துருக்கிற பெண்கள், அதாவது சாதனை பெண்கள்னு சொல்லலாம். பெண்கள் சொன்னா மிகையாகுது இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட சாதனை பெண்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்ப்போம். பெண்ணா பிறந்ததுக்கு நீங்க எந்த தருணத்துல சந்தோஷப்பட்டிருக்கீங்க? சந்தோஷப்படுறோமே. ரிப்பீட். எல்லா தருணத்துலயும் சந்தோஷப்படுறோம். We are proud. ரொம்ப பெருமைப்படுறோம் பொண்ணா பிறந்ததுக்காக. எந்த தருணத்துல என் கணவர் எனக்கு கிடைச்சது எனக்கு பெருமை. அவர் நல்ல டைப்பு, நல்ல குணம், வெகுளியானவர், அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் பிறந்ததுக்கு எந்த ஒரு தருணத்துல சந்தோஷப்பட்டீங்களா, பெருமைப்பட்டீங்களா? சொன்ன பெண்ணா சொல்றதுக்கு நான் பெருமைப்படுறேன் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு அவங்க வாழ்க்கையில? இல்லையா அப்படிலாம். பெண்ணா பிறந்ததுக்கு எந்த தருணத்துல நீங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கீங்க? கஷ்டம்தான் படுறோம். பொண்ணா பிறந்ததுக்கு கஷ்டம்தான் படுறோம். எப்போவுமே பெண்ணாக இருக்கும்போது எங்களுக்கு சந்தோஷம் தான். அம்மாவாக இருக்கோம், பொண்ணாக இருக்கோம், இன்னொரு வீட்டுக்கு மருமகளாக இருக்கோம். எல்லாத்துலேயுமே நாங்கள் பெஸ்ட்டு தான் லேடிஸ். எவ்ரி டைம் ஐ எம் ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப். சந்தோஷம், ரொம்பவே சந்தோஷம். ஸோ உங்க சின்ன வயசுல வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க? யாரோட ஆம்பிஷன் வச்சிருப்பீங்க, இப்போ இவங்கள மாதிரி நம்ம வரணும் அப்படின்னு சொல்லி, இல்லையா? ஸோ அந்த மாதிரி யாராவது ஒரு ஆள்? எங்களுடைய ஸ்கூல் மிஸ். ஸ்கூல் மிஸ். எந்த டீச்சர், எந்த சப்ஜெக்ட் தெரிஞ்சுக்கலாமா? இங்கிலீஷ். இங்கிலீஷ்ல ரொம்ப பிடிக்குமோ? இங்கிலீஷ் லெக்சரா? இல்லையா? சரி, நீங்க சொல்லுங்க, உங்களை யாராவது நீங்க யார மாதிரி வரணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க? எங்களோட காலேஜ் இருக்க இது தமிழ் மேம், இது ராணி கஞ்சனா மேமோட அவங்கள மாதிரி வந்து நான் ஆசைப்படுறேன். தமிழ் சப்ஜெக்ட்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ நீங்க சொல்லுங்க. நான் எங்கள் சிஸ்டர் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்கள மாதிரி வரணும்னு ஆசைப்படுறேன். ஸோ அந்த மாதிரி வரணும்னு ஆசைப்பட்டு இருக்கீங்க. ஓகே, நீங்கள் சின்ன வயசில் வந்து ஸோ இந்த ஒரு சாதனை பெண் யாராவது இருப்பாங்க இல்லையா? அவங்கள மாதிரி ஆகணும் உங்களுக்கு ஒரு எய்ம் இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட பெண் யாராவது உங்களுக்கு அந்த மாதிரி எய்ம் இருந்துச்சா? அந்த அளவுக்கு நாலேஜ் எனக்கு பத்தலை. பெண்ணை பிறந்தோடனே நீங்கள் சின்ன வயசுல ஒரு ஆம்பிஷன் வச்சுருப்பீங்களா? ஸோ வளர்ந்த பிறகு நம்ம இவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்கீங்களா? பட்டிருக்கோம். யார் மாதிரி? யார் மாதிரி? நம்ம அம்மா மாதிரியே தான் இருக்கணும். நம்ம அம்மா எப்படி குடும்பத்தை எடுத்து பண்றாங்களோ அது மாதிரி நம்மளும் பண்ணணும்னு நினைக்கிறோம். அவங்கள மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? நல்லா இருந்தாங்க. அவங்க எப்படி நம்ம குடும்பத்தை இது பண்றாங்களோ அது மாதிரி நம்மளும் பண்ணணும்னு தான் நினைச்சோம். ஆனா நம்மளால முடியலையே. நாளைக்கு உமன்ஸ் டே, அந்த தினத்தில் நீங்கள் வந்து ஜென்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்லை, ஜென்ஸுன்னு இப்படி பயப்படுறீங்க சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நீங்கள் தான் கொஞ்சம் போல்டாக ஆன்சர் பண்ணுறீங்க. கேர்ள்ஸை மதிங்க, அதுதான். நல்ல ரெஸ்பெக்ட் கொடுங்க. சரி, ஜென்ஸுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேர்ள்ஸை மதிங்க, நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணுங்க அப்படின்றது சொல்கிறீங்க. வேற எதுவும் இல்லையா? இது மட்டும் தானா? ஏன்னா நாட்டில் நடக்கிறது நீ அது பண்ணாலே போதும். வீட்டில் நம்ம அம்மா மதிக்கிறோம், நம்ம தங்கச்சியை மதிக்கிறோம். பட் ஏன் வெளியே பிரச்சனை நடக்குது? அம்மா அப்பாவும் அம்மா தங்கச்சியும் மதிக்கிறாங்க, ஆனால் அதர் கேர்ள்ஸை மதிக்க மாட்டாங்களா? அதில் கேர்ள்ஸ் நம்ம அம்மா தங்கச்சி, ஒரு சில கேர்ள்ஸை தவிர மற்ற எல்லாத்தையுமே நம்ம தங்கச்சி அக்கா அந்த மாதிரி நினச்சோம்னா பிரச்சனை வராது. தங்கச்சி அக்காவை நினைக்க வேணாம், ஒரு பொண்ணை மதிச்சாலே போதும். நாளைக்கு மகளிர் தினம் இல்லையா? ஸோ அப்போ ஆண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆண்களுக்கு என்ன சொன்னால், அவங்கவுங்க திருமணம் பண்ணால் அவங்க மனையில் துரோகம் பண்ணாமல் அவங்க நல்லபடியாக அவங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணணும். வாழ்க்கை வந்து நல்லா அவங்க அனுபவிக்கணும். இதான் வேலை, காசு, பணம் சம்பாதிக்க விடுது. அவங்க ஒய்ஃபை வந்து கவனிக்காமல் அவங்க விட்டுறக்கூடாது. பணத்தையும் பார்க்கணும், வாழ்க்கையில் சந்தோஷம் என்ஜாய் பண்ணணும், அனுபவிக்கணும். அவங்க வந்து அதுதான் வாழ்க்கை, மனிதனோட வாழ்க்கை. ஒருத்தரோட அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டு போகணும். ஆண்களுக்கு எல்லாருமே ஒரு பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா ஆண்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பெண்கள் எல்லாம் வேலைக்கு வரையில மதிச்சு நடந்துக்கிறணும். மதிச்சு நடக்கணும். வேற ஏதாவது பாயிண்ட் இருக்கா? பெண்கள் மாதிரி சம உரிமை உண்டு. பெண்களுக்கும் ஆண்கள் மாதிரி சம உரிமை உண்டு. வேற என்ன? அவ்வளோதான். அவ்வளோதான். அப்போ பெண்கள் மாதிரி ஆண்கள் வந்து சம உரிமை உண்டு மதிச்சா அப்படின்னு போதும். ஆண்களுக்கு ஈக்குவலாக இருந்தால் போதும், பெண்கள் வந்து நல்லா உயர்ந்துருவாங்க. அவங்க மாதிரி எல்லாத்தையும் நினச்சிக்கிறணும். அப்படி நினச்சி இருந்தால் நல்லது. முன்னாடி விட இப்போ நிறைய அவேர்னஸ் க்ரியேட்டாக இருக்குது. நல்லா தான் பார்த்துக்கிறாங்க. வேறு பொது இடங்களில் நல்ல மதிப்பு மரியாதையாக இருக்குது. இதே மாதிரி மெயின்டைன் பண்ணாலே போதும். பெண்களை வந்து ஆண்கள் மதிக்காமல் இது பண்ணாமல் இது பண்ணுறதுனால தான் நிறையா பெண்கள் வந்து மனசை இது பண்ணி செத்து போகுது. காதல்னால இந்த மாதிரி ஆகுது. பெண்கள் வந்து குடும்பம் இதுன்னு பார்க்குறாங்க, இதாக நினைக்கிறாங்க. ஆனால் ஆம்பளை பசங்களுக்கு அதை புரிஞ்சு வாழ தெரியாமல் பெண்களை வந்து இதாக நினச்சி கொலை பண்ணிடுறாங்க சில பேர். அதான் நிறைய பேப்பரு, டிவி இதுலன்னு வருது. பெண்கள் வந்து திருமணம் ஆனதுமே அவள் தான் நம்ம சொன்னல, அவங்க கணவர்கள் வந்து அனுசரித்து ஒருத்தருடைய குணம் எப்படி, அவங்களுடைய குணமாக எப்படி, இவங்க குணத்தை நம்ம இப்படி தான் நடந்துக்கிறணும், இப்படி தான் விட்டு கொடுத்து போகணும். விட்டு கொடுத்து போனால் நம்ம கெட்டு போகிறது கிடையாது. ஒருத்தர் குடும்பத்தை அனுசரித்து போனோம். கடைசி வரைக்கும் அவங்க திருந்தல, அவங்க அப்படி தான் இருக்காங்கன்னா நம்ம மாறக்கூடாது. அவங்கள மாதிரி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நல்லதை நினச்சி நல்லதை பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். வாழ்க்கையில் பெண்கள் அப்படி தான் வாழணும், அப்படி தான் இருக்கணும். அடக்க உடக்கமாக இருக்கணும் அவங்கெல்லாம் வந்துக்கிட்டு கொஞ்சம். அதான் மெயின். ஸோ இந்த சாதனை பெண்களை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவரால் போல்டாக ஆன்சர் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த மேம் மட்டும்தான். மேம் உங்கள் நேம் சொல்லுங்கள். சங்கீதா. சங்கீதா மேம்க்கு மதுரை 360 சார்பாக இந்த பெண்கள் தான் கிஃப்ட் கொடுக்குறோம். மேம் சரி மேம்.
சரி ரவி அக்கா பார்த்தீங்கன்னா மகளிர் தினத்தன்னைக்கு ரொம்ப நல்லாவும் பேசுனாங்க, பெண்கள் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துன்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு எங்கள் மகளிர் 360 சார்பாக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்க்கா. வந்து மகளிர் 360 சார்பாக ஹாப்பி உமன்ஸ் டே. தேங்க்யூ. மகளிர் 360 சார்பாக அக்காவுக்கு மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். I wish you all a very happy Women's Day. பெண்கள் வந்து பிறந்ததிலிருந்து இறக்குற வரைக்கும் அவங்க வந்து ஒரு உழைப்பாளியாகவே இருக்கிறாங்க. இந்த பெண்களோட உணர்வுகளுக்கு ஆண்கள் வந்து மதித்து அவங்களுக்கு உயர்ந்த இடத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்னு எங்களுடைய விருப்பம். எல்லாருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நம்ம யார்கிட்ட பேசியிருந்தோம் அப்படின்னா உமன்ஸ் வந்து நிறைய பேர்ட்ட பேசியிருந்தோம். அவங்க என்னென்ன பண்ணிக்கிறாங்க, என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, ஸோ அவங்களோட வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, அவங்க வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்கு, இந்த மாதிரிலாம் கேட்டோம். ஸோ அவங்களோட ஒப்பீனியனும் ரொம்ப அழகாக தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ நம்ம யார்கிட்ட பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்மகள்கிட்ட தான் பேச போகிறோம். ஸோ அவங்க இந்த மகளிர் தினத்தை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க பெண்களை பற்றி அவங்களோட மனநிலை அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, ஸோ இந்த மகளிர் தினத்துக்கு அவங்க ஒய்ஃபுக்கும் அவங்க அம்மாவுக்கும் அவங்க என்ன கிஃப்ட் எல்லாம் பண்ண போகிறாங்க, இதை தான் நம்ம கேட்க போகிறோம். வாங்க கேட்போம். எனக்கு என்ன டேன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. உமன்ஸ் டேவா? உமன்ஸ் டே தெரியாதுன்ட்டு உமன்ஸ் டேன்றீங்களே. இல்லை ஜி இவ்வளோ சீரியஸ் ஆகணும். ஹோட்டலாம் எல்லாம் சொல்லுங்கள். நாளைக்கு என்ன டேன்னு தெரியுமா? உமன்ஸ் டே தான். உமன்ஸ் டே. உங்களோட பார்வையில் உமன்ஸ் அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உமன்ஸ் என்ன நினைக்கலாம், அம்மா அக்கா தங்கச்சி எல்லாம் இருக்காங்க. உமன்ஸ் பார்க்குறப்பெல்லாம் அம்மா தங்கச்சி அப்படின்றீங்கன்னா அவங்க மேரேஜ்னு பண்ணும்போது எல்லாரும் அப்படி நினைக்க மாட்டோம்ல. எல்லாரும் அப்படி நினைக்க மாட்டீங்க. ஓகே, உங்களை பார்வையில் இப்போ உமன்ஸ் அப்படின்னா அம்மா தங்கச்சி அவங்க எல்லாருமே அப்படி நினைக்க மாட்டீங்க. உங்களுக்கு யார் யார் அம்மா தங்கச்சின்னு தோணுதோ அவங்க அப்படி அப்படி நினச்சிக்கோங்க இல்லையா? ஓகே, நீ உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா இல்லை சிங்கிள் தான்? படிச்சுட்டு இருக்கேன், ஸ்டூடெண்ட். படிச்ச ஸ்டூடெண்டா? சரி, இப்போ நாளைக்கு உமன்ஸ் டேன்னு வருது. ஸோ உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் என்ன gift கொடுக்கலான்னு ஆசைப்படுறீங்க? ஒரு ரிங் வாங்கி கொடுக்கலாம் ஆசை. இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி சாரி எடுத்து கொடுத்துருக்கேன். சாரி எடுத்து கொடுத்துருங்க. லாஸ்ட் இயர் உமன்ஸ் டேக்கு வந்து அதுக்கு மொதல் இயர். ஒரு ஆண் மகனின் பார்வையில் வந்து உமன்ஸ் வந்து அவங்க எப்படி பார்க்குறாங்க, அவங்களுக்கு இப்போ உள்ள கரண்ட் சேனல் அவங்களுக்குள்ள ஃப்ரீடம் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்களா? கொடுத்துட்டு தான் இருக்கும். அவங்களாம் நீட்டாக தான் பார்க்குறாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. கொடுத்து தான் எல்லாம் நீட்டாக பிரச்சனை. அப்போ ஏன் அப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கிறது சொல்யூஷன் கொடுக்க முடியுமா? ஸோ ஆண் மகன்கள் வந்து நீங்கள் ஜென்ஸ் தான் நீங்கள் இந்த மாதிரி இருங்க, கரெக்டாக இருங்க, எல்லாத்துலேயும் கண்ட்ரோலாக இருந்தால் கரெக்டாக தான் இருக்கும். நாளைக்கு என்ன டேன்றது தெரியுமா? நாளைக்கு உமன்ஸ் டே. உமன்ஸ் டே. உமன்ஸ் டே எதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஆக்சுவலாக தெரிஞ்ச விஷயம் தானே எல்லாருக்கும். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ உமன்ஸ் டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் தான் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அதில் அண்ணன் ஒருத்தர் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்டால் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் சொல்கிறீங்க. ஸோ இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுன்றாரு. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயன்றீங்க, அவர்னா தெரியாதுன்றாரு. தெரியல, நமக்கு தெரியல. ஸோ தெரிஞ்ச விஷயம் அப்படின்னாலும் சொல்கிறீங்க. ஓகேங்க, ஒரு உங்களுக்கு நீங்கள் ஒரு ஆண்மானா சொல்லுங்கள், உங்கள் பார்வையில் பெண்மை அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுவே நான் திங்க் பண்ணதே கிடையாது. திங்க் பண்ணதே கிடையாது. நீங்கள் தெரியல. ஏதாவது சாதனை பெண்மணிகள் இருப்பாங்களே, அவங்க யாராவது ஒரு நேம் தெரியுமா? அன்னை தெரசா. அன்னை தெரசா. அன்னை தெரசா ரெண்டுமே அன்புலாக தானே இருப்பாங்க. அம்மா மேலே அவ்வளோ பாசமாக இருப்பாங்க போல. நாளைக்கு என்ன டேன்னு தெரியுமா உங்களுக்கு? உமன்ஸ் டே. உமன்ஸ் டே. ஓகே சார், தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, நல்லது. உமன்ஸ் டே அதாவது ஆண்மகனின் பார்வையில் கரண்ட் சராண்டியில் எப்படி உமன்ஸ்லாம் சேஃப்டியாக இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்குது. ஆனால் வந்து நம்ம நாட்டில் இன்னும் வந்து பெண்களை தெய்வமாக மதிக்கிறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. மதிக்கத்தான் இருக்காங்க செஞ்சாலும், பட் பெண்களை வச்சு தப்பு நடக்கிறது அப்படின்றது நடந்துட்டு தானே இருக்கு. ஸோ இதில் வந்து ஆண்மகள் திருத்திக் கொள்ள விஷயங்கள் என்னென்ன? திருத்திக் கொள்வது, பெண்களை வந்து சகோதரியா தாயா நினச்சாங்கன்னா தன்னை திருத்திக்கிட்ட மாதிரி வரும். தப்பான எண்ணத்தில் பார்த்தோம்னா தப்பு பண்ணுற எண்ணங்கள் வரும். ஓகே சார், இப்போ உங்களோட பார்வையில் பெண்மை அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பெண்மைன்றது தாய்மையுடைய ஒரு மென்மையான ஒரு இது. பெண்மை தாய்மையோட மென்மையான இது அப்படின்றீங்க. சரி, ஓகே சார். நீங்கள் உங்கள் உமன்ஸ் டே ஸ்பெஷலாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை உங்களோட ஒய்ஃபுக்கோ இல்லை உங்கள் அம்மா இருப்பாங்க, சரி இவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கிஃப்ட் எதுவும் கொடுப்பீங்களா? இல்லை ஒரு ஆண் மகனா நீங்கள் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? ஒரு மிடில் ஏஜ், அதனால் நான் வந்து அது கொடுக்க முடியாது. ஒரு காலேஜ் படிக்கிறவங்கன்னா அது கொடுத்துட்டு இருப்பாங்க. நான் வந்து ஒரு என்னுடைய அன்பை காட்டுவேன், அவ்வளோதான். அன்பை உங்கள் ஒய்ஃபுக்கு அன்பை காமிப்பீங்கன்றீங்களா? இல்லை உங்கள் ஒய்ஃபுக்கு கிஃப்ட் பண்ணலாமே தாராளமாக? ஏன்னா அவங்களும் ரொமன் தான் பண்ணும்போது நீங்கள் ஒரு கிஃப்ட் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது கூட கொடுக்கலாம், இல்லை வெளியே எங்கேயாவது கூப்பிட்டு போகலாம். அப்படி வேணால் ஏதாவது கூப்பிட்டு போகலாம். கரண்ட் செனாரியோவில் பெண்கள் வந்து ரொம்பவே சேஃப்டியாக இருக்கான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ரொம்ப சேஃப்டியாக தான் இருக்காங்க. ரொம்ப சேஃப்டியாக தான் இருக்காங்க. அப்போ நீங்கள் டெய்லி நியூஸ் பேப்பர்லாம் படிக்கிறீங்களா? சம் ப்ராப்ளம் அங்கே நடக்குது, இப்போ ரீசெண்டாக கூட ஏதோ ஸ்டூடெண்ட் சில இது நடக்க தான் செய்யுது. ஸோ அதனால் ஆண்மகங்கள் திருத்தி கொள்ள வேண்டியது என்னென்னு நீங்கள் சொல்கிறீங்க? ஆண்மகன் திருத்தி கொண்டு வேண்டியது, பெண்களை வந்து கொஞ்சம் நல்ல தாய் ஒரு பண்பாட்டில் பார்க்கணும் பெண்களை. அதாவது வந்து யாரும் தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்காம தாய்மை அக்கா தங்கை அப்படின்ற ஒரு இதில் பார்க்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? அதுதான் நம்ம தாய்நாட்டுக்கு நல்ல ஒரு பண்பாடு அப்படின்றீங்க. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், நாளைக்கு உமன்ஸ் டே பண்ணும்போது உங்களோட ஒய்ஃபுக்கோ இல்லை உங்களோட அக்கா தங்கச்சிக்கோ சரி நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் ஐடியா இருக்குது உங்களுக்கு? சார் சொன்ன மாதிரி எங்கேயும் வெளியே இதுவும் கூட்டு போகிற மாதிரி ஐடியா இருக்கா? இல்லை சுற்றுலா கூட்டி போகலாம்ன்றீங்க கொடைக்கானல்?
கொடைக்கானல் நாளைக்கு ஆமாம் சார், மதுரையிலேருந்து அடிக்கிற வெயிலுக்கு நீங்கள் தாராளமாக கொடைக்கானலில் கூட்டு போகலாம். நீங்கள் பெண்கள் இன்னும் வளர்ச்சி அடைறதுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? பெண்கள் வளர்ச்சிருக்குன்னா இன்னும் கொஞ்சம் அவங்க வந்து கொஞ்சம் டேலண்டாக இருக்கணும், வேற ஒன்றும் கிடையாது. யாரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, அவ்வளோதான். முன்னாடி வந்துட்டு இருக்காங்க, படிப்புலையும் சரி அவங்க தானே முதலிட வர்றாங்க. படிப்புலையும் சரி, ஆண்கள் எங்கம்மா முன்னாடி வரும். படிப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கிறது பெண்களாக தான் இருக்குது. கடைசி வந்தாலும் அதுவும் பெண்களாக தான் இருக்குது. அது வந்து குறை சொல்ல முடியாது. இருந்தாலும் உண்மைதான், அவங்களுக்கு திறமைகள் நிறையவே இருக்குது. பட் நம்ம ஆண்மகன் என்ன பண்ண, ஒரு பழமொழி இருக்குது தெரியுமா உங்களுக்கு? ஒவ்வொரு ஆணின் பின்னாடியும் ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருப்பாள் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒவ்வொரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆண் இருக்கணும் அப்படின்ற ஒரு பழமொழி மாறணும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும் நான் கேட்குறேன். அவங்களோட டேலண்ட் இன்னும் நம்ம ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் நீங்கள் பார்க்குறீங்களா, இல்லை அவங்களுக்கு இப்போ இருக்கிறதே போதும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இப்போ இருக்க மாதிரிலாம் போகணும், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரணும், ஆண்களோட இன்னும் சாதிக்கணுன்றது தான் என்னோட இது. முடிச்சாலுமே வந்து என்கரேஜ்மெண்ட் இருக்கணும் உள்ளக வந்து. ஏன்னா சப்போஸ் ஏதாவது சாதிச்சவங்க இருந்தாங்கன்னா கல்யாணம் முடிச்சவங்கன்னா அப்படியே ஒதுங்கிடக்கூடாது. அதுக்கு வந்து ஹஸ்பண்ட் கண்டிப்பாக வாழ்த்துக்கண்ணா. அப்புறம் வந்து உங்கள் 2 ஒய்ஃப் வந்து ரொம்ப கொடுத்து வச்சுங்க நினைக்கிறேன் நான். சரிங்கண்ணா, சரி, உங்க நாளைக்கு வந்து உமன்ஸ் டே இல்லையா? வந்து டெய்லரு இப்போ வரைக்கும் தச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் அது ஒன்றும் தடை கிடையாது. நம்ம இங்கிட்ட வந்துடுறதுனால அவங்க ஃபீல்டு கரெக்டாக போயிட்டுருக்கு. ரொம்ப வாழ்த்துக்கண்ணா. அக்கா வந்து இன்னும் கூடிய சீக்கிரம் ஒரு பெரிய கார்மெண்ட் வைக்கிற மாதிரி 360 சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம். ஓகே, நாளைக்கு உமன்ஸ் டே இல்லையா? ஸோ உங்களோட ஒய்ஃபுக்கு நீங்கள் என்னோட கிஃப்ட் பண்ண ஆசைப்படுறீங்களா, இல்லை வேறு ஏதாவது இங்கே வெளியே கூப்பிட்டு பண்ண ஆசைப்படுறீங்களா, இல்லை நைட் ஹோட்டலுக்கு போய் சாப்பாடு வாங்கி கொடுக்குற மாதிரி ஆசைப்படுறீங்களா? நான் கேட்டதே எனக்கு ஒரு கிஃப்ட் தான். ஏன்னா இன்னைக்கு எனக்கு வந்து வெட்டிங் டே. ஹாப்பி வெட்டிங் டேண்ணா. ஹாப்பி அனிவர்சரி. நீ கல்யாண நாள் எத்தனாவது கல்யாண நாள்ண்ணா? இதோட வந்து 16 வருஷம் ஆகுது. 16 வருஷம் ஆகுது. ரொம்ப இன்னும் 16 இன்னும் ஒரு 80 ஆண்டுகளுக்கு 100 ஆண்டுகளுக்கு நீங்கள் சந்தோஷமாக எங்களை மதுரை 360 சார்பாக நாங்கள் வாழ்த்துறோம். சரி, நான் சொல்லுங்கள், நான் கேட்டதுக்கு ஆன்சர். நாளைக்கு எங்கே வெளியே கூப்பிட்டு போக போகிறீங்க உங்கள் ஒய்ஃப்? அந்த மாதிரி இன்றைக்கி எனக்கு வெட்டிங் டேனால, ஆனால் என் ஒய்ஃபுக்கு ஒர்க் இருக்கனால போக முடியல இன்றைக்கி. நாளைக்கு வந்து பசங்களோட சேர்ந்து நம்ம இதுக்கு தான் போகிறோம், காந்தி மியூசியத்துக்கு போயிட்டு அப்படியே இதுக்கு ராஜாஜி பார்க் மட்டும் போயிட்டு அப்படியே வந்து கூப்பிட்டு வர்றது. அதான் இன்றைக்கி நான் லீவு கிடைக்கல இன்றைக்கி, அதனால தான் இன்றைக்கி நான் மட்டும் தான் இருக்கிறேன். ஓகே, நான் சந்தோஷம். ஹாப்பி உமன்ஸ் டே. ஹாப்பி உமன்ஸ் டே. ஹாப்பி உமன்ஸ் டே. அனைவருக்கும் பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள். அதை விட நம்ம அம்மாவுடைய நல்வாழ்த்துக்கள். அம்மாங்கன்னா இப்போ அதாவது கட்சியை சொல்லலை, பொதுவாக வந்து பெண்கள் நம்ம அம்மான்ற வார்த்தைக்காண்டி ஒரு மரியாதைக்காண்டி சொல்கிற வார்த்தைகள். நம்ம இவ்வளோ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியே வந்து ஒர்க் பண்ணுறவங்க இந்த மாதிரி தான் நம்ம பார்த்தோம். காய்கறி விற்கிறவங்க, பழங்கள் விற்கிறவங்க, ஸோ இவங்ககிட்ட தான் நம்ம கேட்டுக்கு வந்து அவங்க என்ன பண்ணிக்கிருந்தாங்க. ஸோ அவங்க மகளிர் தினத்தை பற்றி அவங்ககிட்ட கேட்டோம். பட் இப்போ நம்ம யார்கிட்ட பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வாழ்க்கையில் ஒரு லேப் டெக்னீஷியனை வந்து சாதிச்ச ஒரு பெண்மணிட்டு தான் பேச போகிறோம். வணக்கம்மா. வணக்கம். அவங்க நேம் சொல்லுங்கள். சரோஜினி. சரோஜினி, நீங்கள் எத்தனை வருஷமாக லேப் டெக்னீஷியனாக இருக்கீங்க? 15 வருஷமாக இருக்கேன். 15 வருஷமாக இருந்துட்டு இருக்கீங்க. ஸோ 15 வருஷமாக அந்த ஒர்க்கில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்போது இந்த ஒர்க்கை பற்றி உங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரியும்ல. ஸோ இந்த ஒர்க் வந்து ஈஸியாக கஷ்டமான வேலையா? கஷ்டம் ஒன்றும் கிடையாது, ஈஸி தான். நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வர வர நமக்கு அது ஈஸியாக கை வந்துடும். ஸோ அப்போ எந்த ஒரு வேலையுமே கஷ்டம் இல்லை அப்படின்னு நீங்கள் கற்றுக்கிட்டா எல்லா வேலையுமே ஈஸி தான்? ஆமாங்க, ஆமாங்க. எந்த வேலையுமே கஷ்டம் இல்லை. நம்ம இஷ்டப்பட்டு பார்த்துட்டே இருந்தால் அது நமக்கு பழகிரும். பழகிரும். சரி, இந்த மகளிர் தினம் வருது, என்னைக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? மார்ச் 8. மார்ச் 8 வந்து நாளைக்கு தான் மகளிர் தினம். ஸோ அந்த மகளிர் தினத்தில் நீங்கள் வந்து உமன்ஸுக்கு ஸ்பெஷலாக நீங்கள் ஒன்று சொல்லணும். ஒரு உமன்ஸ், அதாவது நீங்கள் ஒரு உமனாக இருக்கீங்க, பெண்ணாக வந்து சாதிச்சிருக்கீங்க, 15 வருஷம் வந்து லேப் டெக்னீஷியன் இருக்கீங்க அப்படின்னும் போது, ஸோ உமன்ஸுக்கு நீங்கள் சொல்கிற ஒரு சின்ன அட்வைஸ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? வாழ்க்கையில் வந்து ஒரு உமன் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சாதிக்கணும்னு நினச்சிட்டா கண்டிப்பாக சாதிச்சே தீருவாங்க. என்றைக்குமே ஜென்ஸ் அளவு அவங்க தோண்டு போக மாட்டாங்க. அவங்க எடுத்த காரியத்தில் உறுதியாக இருப்பாங்க. அது இதே மாதிரி எப்போவுமே உமன்ஸ் இருக்கணும், இன்னும் நிறையா சாதிக்கணும். நிறையா சாதிக்கணும் இல்லையா? உண்மைதான். உமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் அவங்களுக்கு இல்லாத கஷ்டமே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட வீட்டையும் சமாளிச்சிருக்கணும், வேலை பார்க்குற இடத்தையும் சமாளிச்சிருந்தா. ஸோ அவங்களோட திறமையால் மட்டும்தான் அவங்க வந்து ஒவ்வொரு நிமிடமும் மேல் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ உமன்ஸ் வந்து இன்னும் அவங்களுக்கு டேலண்ட் இருக்குது, அந்த டேலண்ட் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாங்க, உமன்ஸ் டேலண்ட்டில் இதுவரை 50% தான் வெளியே வந்திருக்கு. இன்னும் 50% இருக்குது. அவங்க முயற்சி பண்ணாங்கன்னா ஈஸியாக அந்த உலகத்தையே ஆளலாம் உமன்ஸ். ஸோ உமன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து இதுக்கு பாதி அளவுக்கு தான் வந்து டேலண்ட் கொண்டு வந்துருக்காங்க வெளியே. ஸோ அவங்களோட இன்னும் 100% திறமையாக வந்து வெளியே கொண்டு வந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகமே உமன்ஸ் கையில் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி தான் அம்மா சொல்கிறாங்க. ஆண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? முடிஞ்ச அளவு நீங்கள் பெண்களுக்கு உதவி பண்ணுங்கள். அவங்க இன்னும் எவ்வளவோ சிகரம் தொடுவாங்க, வெற்றி அடைவாங்க. நம்ம உழைச்சி நம்ம குழந்தைங்கள இந்த நிலைமை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது தான் ஒரு பொண்ணுக்கு உண்மையான சந்தோஷமே கிடைக்கும். மகளிருக்கும், வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க மகளிருக்கும், எல்லா மகளிருக்கும் என்னோட மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஆணும் பொண்ணும் ஆட்டம் போட ஆட்டம் இது ஆப்பிள் தோட்டம். ஒண்ணுக்கொண்ணு அடிமைகள் இல்ல, காட்டு யானை கூட்டம் போல கொண்டாட்டம் போடுவோமே. வாழ்க்கை ஒரு செங்கரும்பு சோலை, சிறுபுத்தி
கோடி சரகா நம்ம பார்வை விரிஞ்சா இந்த பூமி தகுமா தகுமா வாதாட உருக்கு சொல்லி தந்தாளா வேதத்தை தூரத்தில் ஒத்தி வந்தாளா காத்தோட வனத்தை கட்டி விட்டாளா வழியோ வழியோ அனதோ புனதோ இவளோ பறவைக்கும் பறந்திட எல்லையே நம்ம கிளியா குயிலா பருந்தா பரப்போ